Hi guys, welcome back to my channel. So இந்த சண்டே கிளாம்ல இந்த லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக்கை நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு க்ரியேட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா just keep on watching. ஹாய் guys, ஸோ இன்னைக்கு வந்து சண்டே கிளாம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஐ அப்ளைட் மை மாய்ஸ்சரைசர் அண்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ கண்டினியூட்டி ஆஃப் வீடியோ கால் டிட்டர் அண்ட் கேபியூட்டியோட வீடியோ கண்டிஷன் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் ஆல்ரெடி அப்ளைட் இட். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வரும்போது நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். பட் திஸ் இஸ் அ வாட் டு சே பேஸ் நான் அப்ளை பண்ணதால அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து கன்சீலர் பார்த்தீங்கன்னா I'm gonna use the Natasha Denona concealer in the shade NY11. Natasha Denona வந்து she has launched foundation and people are really liking it. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. இப்போ இந்தியா வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இன்ஸ்டாகிராம் பேஜ் யாராவது சேல் பண்ணாங்கன்னா ஐ வில் ட்ரை டு கிராப் இட். பட் மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் பேஜ் தீஸ் டேஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, தே லான்ச் ஒன்லி ஒரு கப்புள் ஆஃப் ஷேட்ஸ். என் ஷேர் எனக்கு லான்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆர் எல்ஸ் ஐ ஹாவ் டு கஸ்டம் ஆர்டர் இட். லெட்ஸ் see. I'm so impressed with that concealer. பட் இங்கே யாரும் வந்து அவ்வளோ விரும்பி இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க மாட்டுறாங்க. ஸோ அதனால் யோசனையாக இருக்குது வாங்கலாமா வேணாமான்ட்டு. ஓகே, கன்சீலர் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கு கேன் யூஸ் எனி லூஸ் பவுடர். ஐம் கோனா யூஸ் ஹூடா பியூட்டியோட பெக்கன் பீச் பைன்ற ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன் ஜஸ்ட் டு செட் my eyes alone. ஸோ ஃபவுண்டேஷன் லைக் கன்சீலர் எப்போ அப்ளை பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு தான் we have to start the eye makeup. ஸோ தட் மேட்டாகவே இருக்கும், க்ரீஸ் ஆகாது ஐஸ். அதுக்கு தான் மெயினாக பண்ணுறோம் இந்த மாதிரி டெக்னிக். இல்லைன்னா க்ரீஸ் ஆயிடும் ரொம்ப. ஓகே, எவ்வளோ பவுடர் அடிக்க முடியுமோ அவ்வளோ பவுடர் அடித்து செட் பண்ணிடுங்க. ஸோ தட் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஐம் கோனா யூஸ் அ நியூ ஐஷேடோ பேலட். இது ஒரு வாட்டி யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். இதுக்கு செப்பரேட்டாக நான் ரிவ்யூ கொடுக்கல. இட் இஸ் அ வெரி ஓல்ட் பேலட் ஃப்ரம் Anastasia Beverly Hills. திஸ் இஸ் த சாஃப்ட் கிளாம் பேலட். இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷோர். அது நான் வீடியோ போட்டால் தான் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த பேலட் ரொம்ப நாள் நான் வாங்க என் விஸ்லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். பிகாஸ் இட்ஸ் அ பெஸ்ட் செல்லிங் பேலட் ஃப்ரம் Anastasia அந்த டைம்லேயே. அப்போ என்னால் வாங்க முடியல, நான் வாங்கலை. ஸோ இப்போ நான் வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் த பேலட். வாவ், சூப்பராக இருக்குல்ல, செம அழகாக இருக்கு. ஒரு நல்ல ஒரு ப்ரைடல் பேலட் ஆக்சுவலி. சூப்பராக யூஸ் ஆகும். இன்னைக்கு வந்து ஐம் கோனா டூ அ லுக் வித் திஸ் பேலட். ஸோ ஃபஸ்ட்டு ஐம் கோனா டேக் ஒரு பிளாக் காஜல் எடுத்துக்கலாம். ஐம் கோனா யூஸ் திஸ் மோகே பியூட்டியோட பிளாக் கோல் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் இந்த ஷேட் பிளாக் ஸ்பெல் நினைக்கிறேன். திஸ் இஸ் ரியலி நைஸ் கோல் ஃப்ரம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ ஐ டூ லைக் சப்போர்ட்டிங், சாரி இங்கிலீஷில் பேசுகிறேன், எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறது பிடிக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு. ஸோ அந்த மாதிரி ஐ வாண்ட் டு சப்போர்ட் ஹர், அதான் வாங்கினேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், பேசிக்கலி இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட உள்ளே இருக்க லைனர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ரீசெண்ட் டைம்ஸாக ஐ ஸ்டார்ட் டூயிங் தட். ஏன்னா வந்து அப்போ தான் ஒரு ஃபுல்லர் ஐ லுக் கிடைக்குது. அதுக்காக அது இன்னும் நான் வந்து ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் லிஃப்டிங் மை ஐஸ் லைக் ஸோ. அண்ட் டூயிங் திஸ். இது இன்னும் ஈஸியாக இருக்குது. இப்படியே போடுறது இன்னும் எனக்கு பழக்கம் வரல. பட் இது பண்ணும்போது எனக்கு கண்ணீர் வரும் கண்டிப்பாக. இப்போ எனக்கு வர ஆரம்பிக்குது. ஓகே, ஏதோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். லைட்டாக கண்ணீர் வருது. காட்டன் பேட்ஸ்.
ஓகே, திருப்பியும் அந்த பவுடர் ப்ரஷ் வச்சு I'm just gonna apply here சும்மா லைட்டாக, ஸோ தட் அங்கே வெட்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த பிளாக் கோலை வச்சு வைக்கணும் லைன் அவர் ஐலைனர் மாதிரி இதில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வைக்கணும். டூ ப ஸ்மோக்கி பிளாக் லைனர் அதுதான் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இதை வந்து லைன் பண்ணிக்கலாம். சீயிங் மை ஓகே, ஸோ நான் வந்து என்னோட கேமரா என்னோட மிரரை பார்த்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் அதனால தான் குனிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கேன். வெரி சாரி கைஸ் டு திஸ். ஸோ லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகே, ரொம்ப திக்காக வரைஞ்சிடாதீங்க. லைக் ஐஸ் பெருசாக இருந்தால் நீங்கள் நிறைய ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் வந்து என்னன்னாலும் பண்ணலாம் கைஸ். ஐஸ் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் போது மெல்லிஸாக வரைஞ்சிக்கோங்க, ஏன்னா பிளெண்ட் பண்ணுவீங்கள்ல. ஓகே, அண்ட் தென் அம்ஸ்கணும் இங்கேருந்து அப்படியே கீழே ஜாயின் பண்ணுற மாதிரி I'm just doing one thing. Okay, so we are going to do the blending immediately. அப்பதான் blend ஆகும். I'm just gonna take this one. So இதை எடுத்து போகலாம். இந்த ப்ரெஷ்ல வந்து I'm just gonna start smudging the coal. எவ்வளோ ஸ்மட்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மட்ச் பண்ணிக்கோங்க. வேணா ஆட் பண்ணிக்கோங்க. யூ கீப் ஆன் ஆடிங் உங்களுக்கு ஏற்ற அந்த லுக் வர வரைக்கும் யூ கேன் ஆட் யுவர் கோல். இது வந்து ஈஸியாக பிளெண்டபிள் ஆகிற கோல் தான். ஒன்ஸ் இட் ஸ்டேஸ் புட், அது வரைக்கும் யூ கேன் கீப் ஆன் பிளெண்டிங். ஓகே, ஸோ எனக்கு இது ஸ்மட்ச் போகும். நான் இன்னும் கொஞ்சோண்டு பிக்மெண்ட் கீழே ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் நல்லா பிளாக்காக இருக்கும், அதுக்காக. ஸோ இந்த கலர் நான் போக போகிறேன். சியானான்னு சொல்லியிருக்குல்ல, இந்த கலர் ஃபஸ்ட் நான் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு I have never touched that shade, that's why it is fresh. லைட்டாக இருக்குது. அதை எடுத்துட்டு I'm just going to use it on my outer eyelid like so. I'm starting to bring it to my என்னோட upper lidக்கு கொண்டு போகிறேன். இங்கே crease like transition என்னோட crease lineக்கு கொண்டு போகிறேன். and then making it a nice transition for it. திருப்பியும் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பேக் பண்ணுறேன் இங்கே. and then I'm taking it to the crease like so. So அதனால I'm going to take some other fluffy brush. இந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது பேக்லேருந்து 274. I think this is concealer brush நினைக்கிறேன். I'm not sure what it is. பேர் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ப்ரஷ்ஷுனா நீங்கள் எதுக்கு தான் யூஸ் பண்ணுங்க. கன்வீனியன்ஸ் தான், உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பராக ப்ளே ஆகிடுச்சு. I'm just going to still blend this once again with the fluffier one. ஈஸியாக blend ஆகும் ஃப்ளஃபியர் ஒன்று வச்சு பண்ணும்போது. ஓகே, ஸ்மூத்தாக ஈஸியாக blend ஆன மாதிரி இருக்குல்ல, செமையாக இருக்கு. ஸோ இப்போ வந்து I'm gonna this is really nice as of now. எந்த ஒரு இதுவும் இல்லை, இருக்கு. உங்களுக்கு இங்கே டெப்த் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டில் பிட் ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு ஸ்மாலர் ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், PE80 from Pro Art. அதில் பார்த்தீங்கன்னா I'm gonna go with this color Cypress அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐ லுக் நான் ட்ரை பண்ணுறேன் guys. I have no idea, I'm just going with the flow. So outer edgeல மட்டும் I'm just building more depth. Okay, தெரியுது உங்களுக்கு நான் ஆட் பண்ண டெப்த்து. இப்போ வந்து I'm gonna go for the same fluffy brush and திருப்பியும் லைட்டாக blend பண்ணிக்கலாம். So good, so nice.
இப்போ வந்து I'm gonna go with this shade called Sultry. இந்த ஷேடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷேட் ஆக்சுவலி வித்தியாசமாக இருக்குது. பக்கத்தில் இந்த ஷேடும் சூப்பராக இருக்குது. பட் நான் இன்றைக்கி அந்த ஷேட் தான் போக போகிறேன். Sultry எடுக்கிறேன். இதை எடுத்து என்னோட ஐலிடில் I'm just gonna keep it like so. நான் இன்னும் கார்னர் வரைக்கும் போக போகிறதில்ல பிகாஸ் I'm gonna leave it like plain-ஆக விட போகிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரஷ் நான் எடுத்துருக்கேன். ஓகே, I'm just gonna start blending this a little bit. Okay, லைட்டாக blend பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் எடுத்துட்டு சென்டர் மட்டும் லைட்டாக டேப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம blend பண்ணோன்னா இட் கோஸ் அவே லிட்டில் பிட், இந்த ஷைன் இருக்காது. அதனால I'm just gonna tap it once again. இப்போ வந்து அந்த black வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி ஃபீல் ஆகுதுல்ல, ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா I'm gonna use a black eyeshadow little bit. ஒரு பென்சில் ப்ரஷோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. I'm just gonna use, ஸோ இந்த மாதிரி ஒரு இது வேணாம், ரொம்ப ஆங்கிள்டாக இருக்கு. I'm just gonna use this one. Black eyeshadow இருந்துச்சுல்ல அந்த பேலட்டில், I'm just gonna take that. எடுத்துட்டு I'm just gonna reapply on the area where I applied, because அது நம்ம ஐஷேடோ அவங்க அப்ளை பண்ணோன்னே லிட்டில் பிட் வேனிஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ரீஅப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சேம் அந்த பிளாக் ஸ்மச் பண்ணோம்ல அந்த ப்ரஷ்ஷை வச்சு I'm just gonna again smudge it little bit. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இன்னர் கார்னருக்கு I'm gonna use this shade. வேறு ஏதாவது ப்ரஷ் இருக்கா? ஓகே, I'm gonna use, ஸோ இந்த ப்ரஷ் எடுத்துக்க போகிறேன். இதில் என்கிட்ட 2 எப்போவுமே என்னோடய ப்ரஷ் செட்டில் வச்சுருப்பேன். இது நெக்ஸ்ட் ஒன். அதில் I'm gonna use this burnt orange போட்டிருக்கு. வெரி வெரி மைல்டான ஒரு ஷேட், கைண்ட் ஆஃப் ஸ்கின் டோன் ஷேட் மாதிரி இருக்குது. I'm just gonna take that inside இந்த இடத்துல I'm just gonna apply that. ஓகே, இது ரொம்ப டார்க்காக இருக்குது. I wanted it to be very light. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா மேலே ஒன்று இருக்குது ஆரஞ்ச் சோடா, அதை ட்ரை பண்ணலாம் லிட்டில் பிட். இது வந்து பிரைட்னஸ் கொடுக்குதான்னு பார்ப்போம். நான் நினச்ச அந்த பிரைட்னஸ் ஐ திங்க் லிட்டில் பிட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ I'm just gonna do that. ஓகே, இப்போ வந்து I'm gonna take this own shade. அந்த சியானா ஷேட் ஃபர்ஸ்ட் ப்ரௌன் ஷேட் எடுத்தோம்ல, அதை எடுத்துகிட்டு I'm just gonna gently add a little bit more pigment on the transition area. Okay, so pretty. So this is the eye look. So மேலே ஃபுல்லாக இதுதான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. I don't want anything to be added now. So this is pretty good. இப்போ நான் இதே மாதிரி இந்த சைட் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். வாட்டர் லைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ஐஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. This is how it looks. So water line I'm going to do the same thing. I'm going to do the same brown. Okay, for this I'm going to go for this pencil brush. அந்த ப்ரௌன் சியானான்ற ஷேட் இருக்குல்ல, அது எடுத்துக்கலாம். அது எடுத்துகிட்டு I'm just going to add it on my water line. Okay, same with this side. Okay, so and then next I'm gonna go with the black. Okay, black வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் outer perimeters of the eye மட்டும் I'm just gonna add a little bit. Okay, ஃபுல்லாக அப்ளை பண்ணல, பாதி தூரம் தான் பண்ணுறேன் like this. So இப்போ இதை blend பண்ணணும். we can use இந்த ப்ரஷ் இருக்குல்ல, க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு I'm just gonna
blend it. I think this is pretty nice. Inner corner we are gonna do the same thing. And the orange soda under shade இருந்துச்சுல அதுதான் we are gonna bring it to the inner corner to make it like this. Okay. Okay, so this is the eye look. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கன்சீலர் பண்ண போகிறோம். கன்சீலர் வந்து ஐ எம் கோனா கோ ஃபார் த நட்டாஷா என்னன்னா ஏற்கனவே அதுதான் நம்ம பேஸில் போட்டிருந்தோம். ஸோ வாட் ஐம் கோனா டூ இஸ் just gonna mix two shades. First வந்து I'm this the lighter. Okay, this is how I do my highlighting on my center of my face. Same thing I'm going to take with the next shade, which is NP10. இது லைட்டா இங்க சென்டர்ல மட்டும் ரொம்ப நான் அப்ளை பண்ணல. இப்போ வந்து இத blend பண்ணிக்கலாம். I'm going to take my concealer brush எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு I'm just going to start blending this under my eye. See, it's really pretty good. எனக்கு எப்பவுமே சென்டர் ஆஃப் ஃபேஸ் வந்து இந்த மாதிரி ரைட்டராக இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ தட் சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து இங்கே தான் இருக்கும். அண்ட் தென் அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் வந்து இப்படி தான் எப்பயுமே இருக்கணும். I'm just going to take some foundation brush just to blend the edges. Okay, I think this is pretty good. Now let's go to the blushes. Blushes வந்து I do have options. ரொம்ப நாளாக நான் வந்து ஃபேவரட் யூஸே பண்ணல. ஸோ நான் going to use today. ரெண்டு blushes இருக்கு. பவுடர் ப்ளஷஸ் வந்து நான் Infatuation from NARS தான் யூஸ் பண்ண போகிறேன். I really like this. Similar to that I think, which is I'm sure நான் செக் பண்ணிக்கிறேன். நட்டி similar to Infatuation from NARS நினைக்கிறேன். ஸோ நட்டி யூஸ் பண்ண போகிறேன் இன்னைக்கு நான். Just gonna take the கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கலாமா? ஓகே, ரொம்ப நாளாக நாங்கள் தொடவே இல்லை. ஸோ just gonna give 2 dots. ஓகே, ப்ரான்சர் போட்டிருக்கணும், ஃபஸ்ட்டே மறந்துட்டேன். ஓகே, நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளஷ் வந்து blend பண்ணிடலாம். take this fluffy brush, just tapping it like this. Kind of matches my eyelid la, so like eyeshadow la, adanaala I chose this one. And also nallaavum irukum. Okay, same way. Easy blend ஆகுது. But I feel this is too oily. நிறைய oil contents Fade Beautyல இருக்கிற மாதிரி I feel. Rare Beautyல அவ்வளோ oiliness இருக்காது. But little bit oiliness இதில் இருக்கிற மாதிரி நான் feel பண்ணுறேன். Okay. Excess நான் wipe off பண்ணிட்டு I'm just gonna blend it again so that blends nicely. கொஞ்சம் இதை விட இங்கே அதிகமாகிடுச்சுல்ல, it's okay because on top of it I'm gonna add more powder brushrனால I'm okay with that. Okay, ஸோ ப்ளஷ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ப்ரான்சர் போயிடலாம். ப்ரான்சர் வந்து I'm gonna use this one, ரொம்ப நாள் வந்து தொடரல, which is from Chanel-லேருந்து this bronzer யூஸ் பண்ண போகிறேன், which is in the shade Soleil Tan Deep Bronze. Tan Deep Bronze யூஸ் பண்ண போகிறேன். So this is the bronzer. சூப்பராக இருக்கலாம் பார்க்கவே. I'm just going to take this brush to apply the bronzer.
எடுத்துட்டேன். I'm just gonna add it here, here, little bit over here. இங்க லைட்டா. ஓகே. ரொம்ப க்ரீமியான ப்ரான்சர் இது ஆக்சுவலி. ஸோ இந்த ப்ரஷ் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரம் பேக், விச் இஸ் இது ஒரு செட் ஆஃப் 21 ப்ரஷஸோட அதில் ஒரு ப்ரஷ் இது. I'm just gonna use this to blend the bronzer. Okay. நல்ல ஈஸியாக பிளெண்ட் ஆயிரும் அந்த ப்ரான்சர். ஸோ க்ரீமியாக சூப்பராக இருக்கும். நல்ல வாசனை, செம வாசனை இந்த ப்ரான்சர். சேனல் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட் ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் அலர்ஜி இருக்குன்னா யூ ஷுட் டெஃபினெட்லி அவாய்ட் இட். ஓகே. சூப்பர். ஓகே, லிட்டில் பிட் நோஸில் அப்ளை பண்ணலாமா? டேக் திஸ் ப்ரஷ். இது ஒரு ஆங்கிள் ப்ரஷ் ப்ரான்சருக்கே இருக்குது. PF65. ஸோ கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். I'm just gonna do this. ஓகே, எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா பேசிக்கலி we're gonna blend it. பண்ணியாச்சு. Next we are gonna do bronzers. I think most of the cream products we have done நினைக்கிறேன். Let's set the face. One second, நான் வந்து blend பண்ணிக்கிறேன். I'm gonna use this foundation brush just to blend everything in. Okay, set பண்றதுக்கு I'm gonna use I think we are gonna use the same loose powder from Huda Beauty. எங்க Huda Beauty Peach Pie அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டஸ்ட் எக்ஸஸ் டஸ்ட் பண்ணிட்டு பிளெண்டர் எடுத்து வைக்கல. ஓகே, ஐ திங்க் ஓகே நான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணுறேன். I'm gonna use this brush from Morphe. எடுத்துட்டு blend பண்ணிக்கலாம். blend பண்ணிட்டு I'm just gonna press it in. ஓகே, உங்களுக்கு தெரியுதா இங்கே எவ்வளோ அழகாக மேட் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு? சேம் திங் ஆன் மை சென்டர் ஆஃப் மை ஃபோர்ஹெட். எனக்கு இங்கே ஷைனியாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. என்னோட சென்டர் ஃபேஸ் ஷைனியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. எஸ்பெஷலி அரௌண்ட் மை மவுத் ஏரியா. லைக் ஒன்ஸ் செட்டிங் ஸ்ப்ரேவால் ஷைன் வந்தால் ஓகே, பட் பேஸே ஷைனியாக இருந்துச்சுன்னா இட்ஸ் குனா மூவ் ஆகிடும். ஸோ அதனால் just gonna blend the center of my face. Okay, just I'm happy with whatever left. Okay, yeah, I think pretty good நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் இங்கே லைட்டாக நினைக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து I'm gonna use this Give Me Brow. இது ஒரு மாதிரி பிக்மெண்டடான ஒரு ப்ரோ ப்ராடக்ட். இட்ஸ் நாட் அ வேக்ஸி திங், but it gives some pigment. Eyebrows seems to be pretty good. Okay, now we are gonna go for the lashes. lashes-ஐ வந்து curl பண்ணிக்கலாம். இப்போ curl பண்ணிக்கிறதுக்கு I'm gonna use this one from elfல இருந்து மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இது வந்து அந்த இது இல்லாத, அதாவது அந்த ஸ்ப்ரிங் இல்லாத அந்த லேஷ் கர்ல் ஸ்ப்ரிங்கோடையும் என்கிட்ட இருக்குது. இது ரெண்டு மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். இது நான் ரீசெண்டாக நான் வாங்கினேன்.
லேஷ் கர்ல் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக லேஷஸ் ஆக்சுவலி டக்கு டக்குன்னு வந்து இட்ஸ் கோனா சிங்க் டவுன், கீழே கீழே இறங்கிரும்னு நினைக்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு ஃபிகர் அவுட் ஹவு டு லைக் ஃபுல் டைம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும்னு ஃபிகர் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஐஸ்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. I'm gonna யூஸ் த மஸ்காரா. சூப்பர் ஃபேன் மஸ்காரா ஃப்ரம் ஸ்மாஷ் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஐ ரியலி லைக் த வாண்ட் ஆஃப் த இது. அந்த ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, ஐஸு செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பாட்டமில் வந்து கொடுத்துடலாம். சேம் வே வெரி லைட்டாக தான் நான் கொடுப்பேன் பாட்டமில். ஐம் நாட் லைக் லைட்டாக அப்ளை பண்ண போதும், பிகாஸ் இட்ஸ் ரியலி ஹார்ட் டு அப்ளை மஸ்கராஸ் ஆன் த பாட்டம் லேஷ் லைன். ஓரளவுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஐ திங்க் ஸோ. யா, அப்ளை பண்ணியாச்சு. The next is I'm gonna use the blush, powder blush. Powder blush வந்து பார்த்தீங்கன்னா நார்ஸ்லேருந்து Infatuator. It's my favorite shade. I have deported some of the product to my bridal. So இது வந்து leftovers. Like இது வந்து நான் வந்து இப்போ what to say, I have done okay blush. Okay, so brush powder எடுத்துக்கலாம். blushோட ப்ரஷ் எடுத்துக்கலாம். ஸோ I'm just little bit கொஞ்சம் எடுத்துட்டு எக்ஸஸை டேப் பண்ணிட்டேன். Gently I'm applying the blush because ஏற்கனவே நல்ல ப்ரஷ் இருக்கு. ஓகே, சென்டரில் லைட்டாக அண்ட் தென் எக்ஸஸை ரிமூவ் பண்ணிட்டு I'm just blending it. சூப்பராக இருக்குல்ல, ஐ ரியலி லைக் மை ப்ளஷ். ஹைலைட்டர்ஸ்க்கு வந்து I'm gonna யூஸ் திஸ் ஒன். இது வந்து டால்ச்சே அண்ட் கம்மானால இருக்கிற ஹைலைட்டர், மை ஃபேவரட் ஹைலைட்டர். சூப்பரான ஹைலைட்டர். இதை நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இட் இஸ் லைக் ஹைலைட்டர் எப்படி நமக்கு வந்து சம்டைம்ஸ் சங்கியாக தெரியும், போர்ஸ் தெரியும், இதில் அது எதுவுமே தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். சி, நான் அப்ளை பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் இந்த ஹைலைட்டர். எனக்கு பிடிச்ச ஹைலைட்டர் இது ஆக்சுவலி. சி, and then I'm gonna put it on my nose. Yeah, I think most நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். லைட்டாக பவுடர். ஓகே, ப்ளஷர்ஸ் ஹைலைட்டர்லாம் பண்ணியாச்சு. ஐம் கோனா யூஸ் திஸ் ப்ராடக்ட் டுடே. இது ரொம்ப நாளாக நான் ரிவ்யூ கொடுத்தேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. திஸ் இஸ் ஃப்ரம் லாரா மர்சியர்லேருந்து. ரியல் ஃப்ளாலெஸ் லூமினஸ் பர்ஃபெக்டிங் ப்ரெஸ்ட் பவுடர். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கின் டோன் பவுடர் பட் லிட்டில் பிட் லூமினஸ் இருக்கும் இதில். யூ கேன் see the luminosity on its own. இது வந்து ஐம் கோனா யூஸ் இட். இந்த பிக்கர் ப்ரஷ் இருக்குல்ல, இதில் வந்து லைட்டாக I'm just gonna take it. I'm just gonna add here. செட் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் தென் லூமினாசிட்டியும் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் எனி அதர் ஷைன். மற்ற இடத்துல எனக்கு வேண்டாம். ஓகே, ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் டன். இப்போ வந்து லிப்ஸ்க்கு போயிடலாம். லிப்ஸ்க்கு வந்து லெட்ஸ் ரிமூவ் த எக்ஸஸ் லிப் பாம். ஐ டோன்ட் நோ, கார்க்குன்ற லிப் லைனர் எனக்கு அது சூட் ஆகாத மாதிரி ஒரு ஒரு மனசுக்குள்ளே இருக்குது. ஐ ஆல்வேஸ் யூஸ் செஸ்ட்நட். மற்ற லைனர்ஸ் செஸ்ட்நட் மாதிரி இருந்தாலும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வந்து எனக்கு நோ, மை லிப்ஸ் ஆர் ஸோ டார்க். இது எனக்கு ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். லெட்ஸ் ட்ரை டுடே. ஓகே, ஓகே. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு லிப்ஸ்டிக் ஐம் கோனா கோ ஃபார் லாரியல் இருந்து I don't want worth intense, either unstoppable or worth. I think unstoppable கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு I'm just gonna use this. ரொம்ப பீச்சியாக இருக்கும். ஸோ
ஸோ லைட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஐ திங்க் இட்ஸ் டூ மச் பீச்சி, லைக் டூ மச் நியூடி பீச்சியாக இருக்க மாதிரி இருக்கு. And also I don't like the lip liner. I'm gonna go for my favorite, chestnuts. Next one, I'm gonna use the Worth It in Dress shade. It's kind of a pink based shade மாதிரி இருக்கு, so that it will suit நினைக்கிறேன். This is much better இல்ல, பீச்சியாக இருந்துச்சு அது. இன்னும் much better. I like it. Okay, I think I finished everything நினைக்கிறேன். ஒரு setting spray வச்சு ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு செட்டிங் ஸ்ப்ரே I'm gonna use this L'Oreal Infallible இருந்து 3 second setting mist. It is kind of no transfer போட்டிருக்கு, 36 hour போட்டிருக்கு. It is kind of நம்ம ட்ரையல் ஆன் யூஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி, தென் ஒன் சைஸ் ஸ்ப்ரேலாம் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த ஸ்ப்ரேன்னு சொல்கிறாங்க. ஐ பாட் இட், பட் இன்னும் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நாட் லைக் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணல. ஸோ இன்றைக்கி தான் அடிக்க போகிறேன். அப்பா, ஓ மை ஹேர் இஸ் ஸோ ஹார்ட். ஸ்ப்ரே வந்து நல்ல ஹேர் ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் போல அந்த ஸ்ப்ரே. என் ஹேர் ஹார்டாக இருக்குது. ஆவ், இந்த சைடு. ஆவ், ஓ மை காட், ஒருவேளை ஹேர் ஸ்ப்ரே போட்டுட்டாங்களா? ஓகே. Okay guys, so this is the finished look of the Sunday Glam. I really love the makeup so much. I think I finally tried the soft glam palette from Anastasia. I think I really love the outfit so much. In the makeup look வந்து பாத்தீங்கன்னா inner corner it's like இந்த மாதிரி தான் இருக்கும், lighter shade of like skin tone shade ல வந்து, and then ends ல வந்து you will see the eyeshadow. This is kind of fun type of eye look. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஐ லுக் ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐ டிட் திஸ் சிமிலர் டு that. I really love it so much. And also eyeliner பதிலாக we have used the kajal வச்சு we have smudged look பண்ணியிருக்கோம். It is also pretty flattering, and then wings செமையாக வந்திருக்கு. ஸோ I think this is the look. And லிப்பும் சூப்பராக வந்திருக்கு, செம பர்ஃபெக்ட் ஒரு மேட்சாக I have created it. ஸோ குட். இன்னும் நம்ம வந்து இன்னர் கார்னருக்கு வந்து லைட்டர் ஷேட் ஆஃப் இது கொடுக்கலாம். லெட் மீ டேக் மை Studio Fixோட ஒரு இது எடுக்கிறேன். I'm just going to take that little bit. Let's take, இது வந்து NC44 தான். இது லைட்டராக இருக்கான்னு தெரியல. I think so. And then in the edges we can give the Studio Fix powder to make it look nicer. Okay, so this is the finished look of the Sunday Glam, guys. I really liked so much. Let me put a transition over here. Wow, so good guys. சூப்பராக இருக்குல்ல, செமையாக இருக்கு. எனக்கு இந்த க்ளோ அண்ட் தென் இந்த ஐ லுக் இஸ் ஸ்டன்னிங். I really love it so much. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மேக்கப் லுக். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு என்ன வீடியோஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சண்டே கிளாம்ஸில் I'm just going to do alternate of English and Tamil videos. இது என்னோட தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீன்வைல் நான் அப்பப்போ இங்கிலீஷில் பேசினாலுமே ஐ ஃபர்காட் தமிழில் பேசணுன்றத. ஸோ அதனால் தமிழ் அப்பப்போ பேசிகிட்டு இருந்தேன். ஸோ ஐ திங்க் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ I'm planning to put weekly 2 videos alone. ரொம்ப போட விரும்பலை, பிகாஸ் நான் ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாமே நான் பார்க்கணும். அதனால I'm going to put only
2 வீடியோஸ் ஆர் 1 வீடியோ மேக்ஸிமம் 2 வீடியோ தான் இருக்கும் ஆர் 1 வீடியோ தான் இருக்கும் அப்கமிங் டேஸில். ஸோ தட் கன்சிஸ்டண்ட்டாக நான் அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது ஒரு வாரத்துக்கு போடுவேன். அந்த ஒரு ரீசனுக்காக ஐ எம் புட்டிங் லைக் திஸ். அண்ட் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். கண்டிப்பாக போய் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சேம் நேம் அனுசியா ஆர்ட்ஸி தான் அங்கேயும் நான் வச்சுருக்கேன். அங்கே போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை. அங்கேயும் நான் நிறையா கண்டென்ட் இந்த மாதிரி நான் போடுவேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சண்டே கிளம்பி ஆர்ட் ஷோ எத்தனாவது சண்டே கிளம்பி எனக்கு தெரியல. பட் ஓகே, உங்களுக்கு இந்த சண்டேக்கு நான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.